श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं। यदीयाङ्घ्रिचिन्ता सुपूता च वाणी यदीयं स्वरूपं सदा ध्यानयोग्यं तमेवेन्दुचूडाख्यदिव्यावतारं मनोवाक्शरीरैः गुरुश्रेष्ठमीडे सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारती अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। श्री सरस्वती नमः। श्री गुरुभ्यो नमः। பக்த கோடிகள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த விசேஷமானது ஒரு திருநாளில் உங்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு இங்கே பார்க்கறது மனசுக்கு ரொம்ப ஹிதமாக இருக்குது. மார்கழி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே சம்ஸ்கிருதத்தில் பகவான் சொல்லியிருக்கார், மாசானாம் மார்கசீர்ஷோகம் அப்படின்னு சொல்கிறார். அவர் எல்லாத்துலேயும் நான் எதுவாக இருக்கேன்னு கீதையில் சொல்லிகிட்டே வர்ற பொழுது அதில் இதையும் சொல்கிறார், மாதங்களில் நான் மார்கசீர்ஷ மாதமாக இருக்கேன்னு. அவர் மார்கசீர்ஷம்னு சொல்றது சந்திர பஞ்சாங்கப்படி மார்கசீர்ஷம். அந்த பஞ்சாங்கப்படி மார்கசீர்ஷம் ஏற்கனவே முடிச்சுடுத்து. நமக்கு தமிழ்நாட்டில் சூரிய பஞ்சாங்க அனுஷ்டானம் இருக்கிறதுனால இப்போ மார்கழி மாதம் மார்கசீர்ஷத்துக்கு சமமாக நடக்கிறது. நிறைய பேர் தமிழில் சொல்வா இது பீட மாதம் அப்படின்பா. சத்காரியம் பண்ணுறதுலேன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். சத்காரியம்னா நமக்கு பண்ணிக்கிறது, பகவானுக்கு நம்ம நிறைய பண்ணுவோம் இந்த மாதத்தில். ஆக்சுவலாக அது பீட மாதம் கிடையாது, பீட்ட மாதம். பகவானை பீட்டத்தில் எடுத்து ஆராதிக்க வேண்டிய மாதம், ஹதய பீட்டத்தில் பகவான் இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த மாதத்தில் விசேஷமாக எல்லாருக்கும் தனுர்மாச பூஜைன்னு ஒன்று விதிச்சிருக்கு. விடிகாலம்பரை எழுந்து பூஜை பண்ணணும். மற்ற நாள்லலாம் நம்ம சௌக்கியம் போல எழுந்து நிதானமாக நம்ம சந்தியாவதனம் அனுஷ்டானங்கள் வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பண்ணலாம். ஆனால் தனுர்மாசத்தில் மட்டும் எல்லாத்துக்கும் எக்ஸம்ஷன் உண்டு. ஃபர்ஸ்ட் பூஜை தான் காலம்பரை. சூரியோதயத்துக்கு முன்னாடி பூஜையை முடிச்சிடணும் அப்படிங்கிற அளவில் இந்த மாதத்தினுடைய விதிகள்லாம் இருக்கு. இந்த மாசத்துல பகவத் சிந்தனை ரொம்ப முக்கியமா இருக்கு. கால வேளைகளில் நாம தமிழ் திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் பாடுறோம், பதிவுகள் பண்றோம், பிரதட்சிணம் பண்றோம், நாம சங்கீர்த்தனம் பண்றோம். சாயங்காலங்கள்ல சத்சங்கம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு இந்த மாசத்துல. அதனாலதான் இந்த மாசங்கள்ல கச்சேரி நடக்கிறது, பஜனை நடக்கிறது, இதெல்லாம் ரெகுலரா பண்றோம். இந்த மாசத்துல நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. இந்த மாசத்தினுடைய முக்கியமான நாட்கள்ல ஒரு நாள் இருக்கு. ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரங்கள்ல கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு விரோதிகளை எல்லாம் வெல்லக்கூடிய பகவானா இருக்கார். யார் யாரெல்லாம் கூடாதவர்களா இருக்காளோ அவரையெல்லாம் வெல்லக்கூடிய பகவான் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டாடி பாடின பாசுரம். அக்கார வடிசல் சமர்ப்பணம் பண்ணி எல்லாரும் ஸ்ரீமன் நாராயணன் ஆராதிக்கக்கூடிய ஒரு விசேஷ திருநாளா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த சபையில. இது கோவில் பிள்ளையாருடையதா இருக்கு. க்ஷேத்திர பாலக மகா கணபதியா அவர் உட்கார்ந்து இருக்கார். இந்த பிள்ளையாரை பத்தி ஒரு சின்ன கதா சிரவணம் நம்ம பண்ண போறோம். நம்ம எல்லாருக்கும் பிள்ளையார்லாம் தெரியும், பிள்ளையார் இப்படி இருப்பார்னு தெரியும். சின்ன குழந்தையிலேருந்து நமக்கெல்லாம் அதிகபட்சமாக தெரிஞ்ச சுவாமி அவராக தான் இருப்பார். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் பிள்ளையாரை பற்றி சொல்லி கொடுத்துருவோம். நிறைய பேருக்கு ஆனால் ஒரு விஷயம் தெரியறதில்ல, மகா கணபதிங்கிறவர் வேற, விநாயகருங்கிறவர் வேறங்கிறது தெரியறது. இன்னைக்கு நாம் அதை தான் பேச போகிறோம். நிறைய இடத்துல நமக்கெல்லாம் மகா கணபதினாலும் பிள்ளையார், விநாயகர்னாலும் பிள்ளையார், இப்படிதான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கதை வித்தியாசம் உண்டு. இப்போ பார்வதி பரமேஸ்வரர்கள் அப்படின்னு நாம சொல்றோம், சுவாமி அம்பாளை சொல்றோமா, அந்த பதத்துல சொல்றோம். அந்த பார்வதி பரமேஸ்வரர்னு ஒரே ஒருத்தர் தான் இருக்காளா அப்படின்னு கேட்டா, நீங்க எல்லாரும் இப்போ அழகா லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சேன். அதனால உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது புரிய வரும். லலிதா சஹஸ்ரநாமத்துல பஞ்சகிருத்தியங்களை பத்தின நாமாவளிகள் வரிசையா வருதா. சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா, கோப்த்ரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ரரூபா, திரோதானகரி ஈஸ்வரி, சதாசிவா, அனுகிரகதான்னு 10 நாமங்கள் வரிசையா சொல்லியிருக்காங்க. சிருஷ்டி பண்ணும்பொழுது அவர் பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கா அம்பாள். சிருஷ்டி பண்ணும்பொழுது நாராயணனா மாறிடுறா. அவளே சம்ஹாரம் பண்ணும்பொழுது ருத்ரனா மாறுறா. திரோதானம் பண்ணும்பொழுது ஈஸ்வரனா மாறா. திரோதானம்னா நம்மளெல்லாம் மாயையில் ஆழ்த்தி வைக்கிற தொழில். அது இல்லைன்னா நம்மளாம் எல்லாரும் சன்னியாசியா போயிருப்போம். ஞானம் வந்திருப்போம், எல்லாரும் சன்னியாசத்துல இருப்போம், யாரும் குடும்பத்துல இருக்க மாட்டோம். அது மாதிரி அந்த ஞானத்தை அனுகிரகம் பண்றது, மாயையை விமோச்சனம் பண்ணிவிட்டு மாயையிலேருந்து நம்மளை மீட்டெடுத்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய தொழில் அனுகிரகம்னு சொல்லக்கூடிய 5வது தொழில். இதைத்தான் பஞ்ச கிருத்தியங்கள்னு சொல்றார். பகவான் 5 தொழில சதா பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த 5ஐயும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 5 தொழில்கள்ல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். படைத்தல், காத்தல், அழித்தல் தமிழ்ல கேட்டா முத்தொழில்கள்னு அந்த 3 தான் நம்ம சொல்லுவோம். கடைசி 2 தொழில பேச மாட்டோம்.
அதுல நம்ம சொல்லக்கூடியது பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லிடுவோம் வழக்கமா இல்லையா. மூணாவது தொழில் சம்ஹாரம் பண்றவர் யாருன்னா சிவன் சொல்லுவோம். ஆனா டு பி ப்ரிசைஸ் அதை செய்யறது ருத்ரங்கிற தேவதை. அவர் தான் சம்ஹாரம் பண்றார். சிவன் சம்ஹாரம் பண்றார். சிவனுடைய ஒரு அம்சபூதமா இருக்கிற ருத்ரன் சம்ஹாரம் பண்றார். சிவனுடைய ஒரு வடிவம். அதே சிவனுடைய இன்னொரு வடிவமா இருக்கிறவர் மகேஸ்வரர்னு பேரு. உமாங்கிற தேவியோட கூடியிருக்கக்கூடியவர் மகேஸ்வரர்னு பேரு. அவர் தான் நம்முடைய எல்லாம் இந்த மாயையில் ஆழ்த்துற வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கார். உமா மகேஸ்வரர்கள் அவளுக்கு தான் விரோதானங்கிற தொழில் முடிச்சிருக்கு. அதை விமோசனம் பண்ணி அனுகிரகம் பண்றதுக்கு இன்னொரு சிவஸ்வரூபம் இருக்கு. அதற்கு சதாசிவன் என்று பெயர். 5 தலையோட இருப்பார். சில போனோடலாம் நீங்க பார்த்துருக்கீங்க. மனோன்மணின்னு ஒரு அம்பாள். இந்த ஸ்வரூபத்தில் இருக்கிறவர்கள் 5வது தொழிலுக்கு தேவர்களா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஏன் இவாளை பற்றியெல்லாம் நான் சொன்னேன்னா, ஆக மொத்தத்தில் இதில் பார்த்தேன்னா பிரம்மா விஷ்ணு ஒருத்தருக்கு ருத்ரர்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும், மகேஸ்வரர்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும், சதாசிவன் ஒருத்தர் இருக்காருன்னு நமக்கு தெரியும். இந்த 3 பேருக்கும் இந்த மகாகணபதி விநாயகருக்கும் ஒரு வித்தியாச சம்பந்தம் இருக்குது. என்னங்கிறது இப்போ பார்ப்போம். இந்த 5 தேவதைகளா சொன்னோம் இல்லையா, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன். இந்த 5 பேருக்கும் மேற்பட்டதா இருக்கிறது தான் சிவம்னு சொல்லுவோம். அவர் தான் பரமசிவன். சிவம்னு சொல்றதுக்கும் சிவன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. சிவம்னு நீங்க சொல்ற பொழுது அவருடைய பிரம்மஸ்வரூபத்தை சொல்றேன். அவர் ஆணா பெண்ணா எதுவாங்கிறதே தெரியாது. சிவம் இம் போட்டு சொன்னேன்னா அது பிரம்மம். அது எல்லா இடத்துலையும் இருக்கிற சிவத்தை குறிக்கும். சிவன் அப்படின்னு இம் போட்டுட்டேன்னா தமிழ்ல ஒரு ஸ்வரூபத்துல சிவனா இருக்கிறவரை குறிக்கும். அடுத்த அப்போ அந்த பரமசிவனா இவ 5 பேருக்கும் மேற்பட்டு இருக்கார் இல்லையா, அந்த சிவத்துக்கு பராசக்தின்னு அந்த பார்வதி அம்பாள் இருக்கா. அவ 2 பேரையும் நாம என்னவா பாவிப்போம் அப்படின்னா சச்சிதானந்த ஸ்வரூபத்துல சத்தாகவும் சித்தாகவும் சொல்லுவோம். நான் கூட ரொம்ப டீட்டெயில்டா போனா அது நிறைய எடுக்கும். அதனால மேலோட்டமா சொல்றேன். அந்த சத்தும் சித்தும் சேர்ந்தால் ஆனந்தம் பிறக்கும்ங்கிறத சேர்த்தா சச்சிதானந்தம் அப்படிங்கிற வார்த்தை வந்தது. அந்த ஆனந்தம்ங்கிற ஸ்வரூபம் சிவன் சத்து அம்பாள் சித்துன்னு சொன்னா 2த்தையும் சேர்த்து வர்ற ஆனந்தத்தை ஒண்ணு மகாகணபதியா நம்ம உருவகப்படுத்திக்கலாம், இல்லைன்னா சுப்பிரமணியரா உருவகப்படுத்திக்கலாம். 2 பேருக்கும் அது பொருந்தும். 2 பேருமே அந்த சத்து சித்துடைய ப்ராடக்ட் தான். 2த்துடைய சேர்க்கை தான். ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறவர்கள். இந்த மகாகணபதியை தான் வேதங்கள்லாம் கணபதி கணபதினு கூப்பிடுறது அவர் தான். எல்லா கணங்களுக்கும் பிரதான தேவதையா இருக்க அவருக்கு தான் அக்ர பூஜை அப்படி எல்லாம் விதிச்சிருக்கு. இந்த மகாகணபதியையே பரபிரம்மமாக அவரே தான் சிவஸ்வரூபம், அவரே அம்பாள், அவரை தலைமையாக கொண்டு வழிபடுறவர்களுக்கு தான் காணாபத்தியர்கள்னு பேர். நீங்க எத்தனை பேர் ஆதிசங்கரர் கதை படிச்சிருப்பேன்னு தெரியாது. அவர் 6 மதங்களாக எல்லா மதங்களையும் சேர்த்து ஒரு கொடைக்குள்ள கொண்டு வந்தார். நிறைய பிரிவுகள் இருந்தது நம்ம சனாதன தர்மத்தை. 72 மதங்களுக்கு மேல இருந்தது. அது எல்லாத்தையும் சுருக்கிண்டே வந்தார் பகவத்பாதர். 6 டிவிஷன் தான் வச்சார். ரொம்ப சிம்பிளா இருக்கட்டும். அதுல ஒரு மதம் கணபதி ஆராதிக்கிறவர்கள் காணாபத்தியர்கள்னு கொண்டு வச்சார். கணபதிங்கிற வார்த்தையிலிருந்து டெரிவேட்டிவ் காணாபத்தியம். அப்படி கொண்டு ஒரு மதத்தை வச்சார். அவர்களுக்கு பிள்ளையார் தான் பரபிரம்மம். அந்த மகாகணபதி தான் பரபிரம்மம். எல்லா கடவுளும் கணபதியுடைய வடிவம் அவர்களுக்கு. இன்னைக்கு தேதிக்கு நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்துல இதெல்லாம் ரொம்ப தெரியாம போயிடுது. கணபதி ஆராதிக்கிற கல்ட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரால நிறைய பழகி இருக்கு. நீங்க இன்னைக்கு மராட்டி தேசத்துக்கு போனேன்னா அங்க இருக்கிற நூக்கன் கார்னர்ஸ்லையும் பிள்ளையார் ரொம்ப பிராபல்யமா இருப்பார். அவளுக்கு அப்பானா பிள்ளையார் தான். கணபதியை தான் பப்பான்னு கூப்பிடுவா மராட்டியில. அதே மாதிரி அவருக்கு தான் பிரதான உபாசனை உண்டு. நிறைய பேர் கணபதி உபாசனை கொண்டவர்களாக இருப்பார்கள். இதை ரெக்கார்ட்ஸோட புக்ஸோட நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முக்கல புராணத்துடைய பாஷ்யங்களே அதிகப்படியாக எழுதப்பட்டது மராட்டியில தான். முக்கல புராணம்ங்கிறது கணபதியை சார்ந்த மதத்தை அனுசரிக்கிறவர்களுக்கு பிரதானமாக உள்ள புராணம். இப்போ நீங்கள் சிவனை சார்ந்து சைவத்தை அனுசரித்தா உங்களுக்கு சிவமகா புராணம்னு ஒன்று இருக்குது, விஷ்ணு புராணம் இருக்குது, கருட புராணம், மத்ய புராணம்னு பெருமாளுக்கு நிறைய புராணங்கள் இருக்குது, அம்பாளுக்கு தேவி பாகவதம் இருக்குது. அந்த மாதிரி பிள்ளையாருக்கு ஒரு புராணம் உண்டான ஒரு முக்கல புராணம்னு பேர். அந்த புராணத்திற்கு மராட்டியர்கள் தான் அதிகப்படியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து அவள் தேசத்தில் அதை அனுசரிச்சுருக்காங்க. அதுக்காக மற்ற தேசத்தில் வழிபாடு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அப்படி சொல்லலை. எல்லா தேசங்களையும் பிள்ளையார் ப்ரிவலண்ட்டாக இருந்திருக்காரு. அதில் ரொம்ப ஜாஸ்தியாக அங்கே இருந்திருக்காரு. இந்த மகாகணபதியை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுட்டோமே. இந்த மகாகணபதியை பற்றி இந்த முக்கல புராணத்தில் தான் இந்த சரித்திரம் வருது. பிள்ளையார் யாரு, இந்த விநாயகர் யாருங்கிற வித்தியாசத்தை அந்த சரித்திரம் சொல்லும். பிள்ளையார்ங்கிறவர் மகாகணபதியாக இருக்கார், அவர் பிரம்மமா இருக்கார். இந்த 5 சுவாமிகள் நான் சொன்னேன் இல்லையா, அதுல சம்ஹாரம் பண்ணக்கூடியவர் யாரு, ருத்ரர். அவருடைய பத்னி யாருன்னா கௌரின்னு சொல்லுவாங்க. அந்த கௌரிங்கிற சக்தியா இருக்கிறவளுக்கு ரொம்ப மனசுல ஒரு விஷனம் உண்டு. அவளுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாளா குழந்தை இல்லை. ருத்ரரோட அவளுக்கு குழந்தை கிடையாது.
ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் நமக்கு தெரியும் அந்த கஷ்டத்தை எப்படியெல்லாம் சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணணும், சொந்த கிராமத்தில ஃபேஸ் பண்ணணும்னு. அந்த கஷ்டங்கள் மன வருத்தங்கள்லாம் கௌரிக்கும் ஏற்பட்டிருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலையில கௌரி இருந்தா. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கௌரி தேவி அடிக்கடி இதை நினைச்சு விசனப்பட்டு அழறதோ, தனிமையில பராசக்தியா இருக்கிற அம்பாளை நினைச்சு புலம்புறது, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு. இதற்கு பின்னாடி சரித்திரம் எல்லாம் உண்டு. அவளுக்கு ஒரு சாபத்தினால குழந்தை கிடையாதுங்கிற விதி உண்டு. அதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா பார்த்தா இருக்கு. நான் மேலோட்டமா கொண்டு வரேன். அந்த சாபத்தினால அவளால குழந்தை இல்லாம இருக்கேங்கிற வருத்தத்துல அவ எப்படியே அழுதுன்னு இருக்கிற பொழுது ஒரு நாள் பராசக்தியான அம்பாளும் பரமேஸ்வரனும் அவ முன்னாடி பிரசன்னமா வர நீ அடிக்கடி இப்படி வருத்தப்படுறியே கௌரி, உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டோ, ஏன் இப்படி வருத்தப்படுற, நீ ஒரு தேவஸ்திரீயா இருக்க, நீ இந்த மாதிரி வருத்தப்படப்படாது அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்றா. ஆனாலும் கௌரிக்கு அந்த வருத்தம் போகல. ரொம்ப மனசு தாக்கத்தோட தான் இருக்கேன்னா, எனக்கு அவசியம் ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுல கௌரி உறுதியா இருக்கா. அப்போ அவள்லாம் சொல்றா, பார்வதியும் பரமேஸ்வரனும், அப்ப நீ ஒண்ணு பண்ணணும் கௌரி, எங்களுக்கு புத்திரனா இருக்கக்கூடியவர், ஆனந்தமயமா இருக்கக்கூடிய மகாகணபதியை நீ ஆராதனை பண்ணு, அவரை நோக்கி விரதம் இரு, அவரை பிரீத்தி பண்ணினேன்னா உனக்கு அவசியம் இந்த வரத்தை எல்லாருக்கும் தெரியும். அந்த அர்த்தத்தை சொன்னா புரியும். பிள்ளையார எங்க வீட்டுல இருக்கு. அவரை பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சாதாரணமா இருக்க அழுவமுள்ள பறிச்சு போட்டுடலாம், அவரை எளிமையாக நாம சுத்தாமிரதம் கொட்டி தோப்புகரணம் போட்டா கூட அவர் திருப்தி ஆயிடுவார். அதுலயே சந்தோஷம் ஆயிடுவார். கேட்ட மாத்திரத்துல பிரசாதம் பண்ணக்கூடியவர். வேற தேவதைகளுக்கெல்லாம் அந்த பெயர் கிடையாது. க்ஷிப்ர பிரசாதா அப்படின்னு அவருக்கு பேர். அது ஒரு ஸ்வரூபமே உண்டு கணபதியுடைய ரூபங்கள்ல. க்ஷிப்ர பிரசாதம்னா உடனே அனுகிரகம் பண்றவர்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய பிள்ளையார இந்த கௌரி தேவி விரதம் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிக்கிறார். எப்படி பூஜை பண்ணினான்னா, மண்ணாலான விக்கிரகத்துல பூஜை பண்ணினா அப்படின்னு இருக்கு. அவ எப்ப பூஜை பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னா, நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச நாள். வருஷம் நாமெல்லாம் பிள்ளையார் சதுர்த்தின்னு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த விரதத்தை முதல்ல ஆரம்பிச்சது கௌரி. பாத்ரபத மாசம் சந்திரமான பஞ்சாங்கப்படி பாத்ரபத மாசம் சுக்லபக்ஷ சதுர்த்தி, அதாவது நமக்கு கிட்டத்தட்ட ஆவணி புரட்டாசியில சுக்ல சதுர்த்தியில வரும். அந்த வளர்பிறை சதுர்த்தி அன்றைக்கு ஆரம்பிச்சு கணபதிக்கு விசேஷமான நைவேத்தியங்கள்லாம் பண்ணி அன்னைக்கு பூஜையை ஆரம்பிக்கிறார். அன்னியிலிருந்து தொடர்ந்து ஒரு 15 நாட்கள் வளர்பிறை சதுர்த்தியில ஆரம்பிச்சு தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி வரைக்கும் கௌரி விரதம் இருக்கா. தினப்படி விரதம் பண்றா, டெய்லி நைவேத்தியங்கள் பண்ணி பூஜை பண்றா, பிள்ளையாருக்கு ஆராதனை, ஒரு பக்ஷ ஆராதனை பண்றா. இந்த 15 நாள் அவ ஆராதனை பண்ணி முடிக்கும் பொழுது அதுல இருந்து நேரா வர்ற 15வது நாள் தேய்பிறையில வரக்கூடிய சங்கஷ்டகர சதுர்த்தி நம்ம பண்றோம் இல்லையா. அந்த நாள் வருது. அன்னைக்கு மகாகணபதி அவருடைய விரதத்தினால திருப்தியாகி கௌரிக்கு தரிசனம் கொடுக்கிறார். அந்த கௌரிக்கு அவர் தரிசனம் கொடுக்கும் பொழுது என்ன வரம் வேணும்னு கேட்கும் பொழுது, இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும், நான் அதுக்காகத்தான் உங்களை பிரார்த்தனை பண்ணிட்டேன்னு கேட்கிற பொழுது, நீயே அதை உருவாக்கணும், அந்த வரத்தை நான் உனக்கு தரேன், நீ அந்த குழந்தைக்கு எப்போ நினைக்கிறியோ எப்படி நினைக்கிறியோ அப்படி நீ உருவாக்கிக்கிறதுக்கு உனக்கு நான் வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு வரம் கொடுத்துட்டு கௌரிக்கு கொடுத்துட்டு மகாகணபதி மறைஞ்சுடுறார். அந்த குழந்தை தன்னம்சமா இருக்கும்னு வேற சொல்லியிருக்கார். இது வரம் ஆயிடுத்து. கௌரிக்கு இந்த வரம் ஞாபகம் இருக்கு. ஆனா அவ அதுக்கான முயற்சிகளை உடனே எடுக்கல. காலம் போயிட்டே இருக்கு. இப்படியே காலம் போகும்பொழுது ஒரு நாள் அவ ஸ்நானத்துக்கு போறா. அவளுக்கு அந்தப்புறம் உண்டு கைலாசத்துல. அங்க ஸ்நானம் பண்றதுக்கு கௌரி போறா. போகும்பொழுது எல்லா சுபங்கடிகளும் எடுத்துட்டு போற மாதிரி மஞ்சள், சந்தனம், இந்த மாதிரி திரவியங்கள்லாம் பூசி குளிக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. ஸ்நானத்துல உட்கார்ந்து திரவியத்தெல்லாம் மேல தேய்ச்சிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அந்த வரம் ஞாபகம் வருது. நமக்கு மகாகணபதி வரம் கொடுத்தாரு, நம்ம குழந்தைய நம்மளே உருவாக்கிக்கிறான்னு சொன்னாரு அப்படின்னு. அவ புத்தி எப்படின்னா நினைச்ச மாத்திரத்தை அதை பண்ணி பார்த்துக்கணுங்கிற மாதிரி ஒரு சுபாவம் கௌரிக்கு. என்ன வச்சு பண்ணி பார்க்கறதுன்னு அவளுக்கு புரியல. அப்ப அவள்கிட்ட இருந்ததெல்லாம் அந்த அழுக்கு தேய்ச்சின்ற மஞ்சள், சந்தனம், தேகத்துல இருந்த அழுக்கு இதெல்லாம் தான் இருந்தது. அதையே கௌரி தடசனம் திரட்டினா, ஒரு பாத்திரத்துல போட்டா. அந்த பிள்ளையாருடைய ரூபமா அதை பிடிச்சா. ஒரு நல்ல குழந்தை மாதிரி ஒரு உருவத்தை பிடிச்சி வச்சா. பிடிச்சி வச்சுட்ட உடனே அந்த குழந்தை உருவாகி வெளில வந்துடும். மகாகணபதியுடைய வரம் பலிக்கிறது. ஆனா முதல்ல வரும்பொழுது மனுஷ சிரசோட வந்துருது. கௌரி பண்ணின ஒரே தப்பு, பிள்ளையார் அம்சமா இருக்கணும் அந்த குழந்தை. அப்ப பிள்ளையார் மாதிரியே யானை தலையோட போட்டிருக்கணும் அந்த குழந்தைய. அவ என்ன பண்ணிட்டா, மனுஷ சிரசோட பண்ணிட்டான் விக்கிரகத்தை. குழந்தை உயிரோட வந்துருத்து. அந்த அம்மானு கூப்பிடுறது, அம்மாட்ட ரொம்ப ஆதரமா பேசுறது, நான் உன் பையன் தான் சொல்றது, அம்மாவோட கட்டிட்டு விளையாடுறது, எல்லாம் பண்றது. அதனாலதான் மகாகணபதிக்கு அந்த சஹஸ்ரநாமத்துல விநாயக அம்சமா அவர் எடுத்த அவதாரத்தை குறிக்கிறதுக்கு உமாங்க மலஜகான்னு ஒரு பேர் உண்டு.
உமாவினுடைய அங்க மலத்திலிருந்து வந்தார், சரீரத்துல இருந்த அழுக்கிலேருந்து வந்தார்னு. நம்ம கூட அதனாலதான் பிடிச்சி வச்சா பிள்ளையார்னு மஞ்சள்ல பிடிச்சி வைக்கிறதுன்னு சம்பிரதாயம் ஆச்சு. அவரை ஏன் பிடிச்சி வைக்கணும்னா அப்படிதான் அம்பாள் பிடிச்சி வச்சா நம்மளும் அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆயிடுது. அப்ப இந்த மகாகணபதி கொடுத்த வரம் பறிக்கிறது, குழந்தை வந்துட்டான். அடுத்து கொஞ்ச நாளைக்கு வாசல்ல இருந்துக்கோ, இனிமே யாரையும் என் பர்மிஷன் இல்லாம உள்ள அந்தப்புறத்துக்கு அனுமதிக்காதேங்கிற. அந்த குழந்தைக்கு ருத்ரரை யாருன்னே தெரியாது. வாசல்ல இருக்கான் பாலகன், சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அம்மா சொன்னது மட்டும்தான் தெரியும். யார் வந்தாலும் அனுமதிக்க மாட்டேன்னா மாட்டேன்னு ரூல்ஸ் பேசுறான். ருத்ரர் வரார், அந்தப்புறத்துக்கு போகணுங்கிறார், விடமாட்டேங்கிறான். நான் கௌரியுடைய பத்தினால நான் உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாதாங்க, நீ யாரா வேணாலும் இது எங்க அம்மா சொன்னாதான் உனக்கு அனுமதி, உள்ள விட மாட்டேன்ட்டு. தீவிரமான அம்மா குழந்தை அவர். இந்த வாக்குவாதம் ஜாஸ்தியாகிறது, சண்டையா முத்துறது, கணங்கள்லாம் வர, நந்திகேஸ்வரர் முதலான கணங்கள்லாம் வர. அந்த குழந்தையோட தாக்குதல் நடத்தினா யாராலையும் தாக்கு பிடிக்க முடியல. எல்லாரும் அடி வாங்கிட்டு ஓடுறா, ஒவ்வொருத்தருக்கு காயங்கள் தான் ஏற்படுறது. சண்டை பெருசாகி விபரீதமாக போகும்போது ருத்ரருக்கு கோபம் ஜாஸ்தியாகிடுது. தன்னுடைய கணங்களை எல்லாம் ஒருத்தர் அடிக்கிறான்னு உடனே ருத்ரர் கோபத்தினால அங்கே வர, சண்டை போடுறார். கடைசியில் தன்னுடைய திரிசூலத்தை எடுத்து அந்த குழந்தையுடைய சிரசை வெட்டிடுறார். குழந்தை தலை துண்டாகி கீழே அலறிண்டே விழுற சத்தம் கேட்டு உள்ள ஸ்நானத்தில் இருந்த கௌரி எழுந்து வந்துட்டா. இதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப விரக்தி ஆயிடுது. ஏன்னா நானே இருந்து கஷ்டப்பட்டு விரதம் இருந்து ஒரு வரம் வாங்கி ஒரு குழந்தையை உருவாக்கி வச்சிருக்கேன், அந்த குழந்தைய போய் இப்படி பண்ணிட்டேடே அப்படின்னு சொல்லிட்டு தாப்பத்தினால ஓன்னு அழறா கௌரி. இது சரி வராது, நான் எனக்கு இந்த லோகத்தையே அழிச்சுடுறேன், என் குழந்தை இல்லைன்னா இந்த உலகமே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌரி தன்னுடைய கோபத்தினுடைய உச்சத்துக்கு போயிடுறா. இப்போ மற்ற தேவர்களுக்கெல்லாம் அதை சமாதானப்படுத்த வேண்டிய நிர்பந்தம். எப்போவுமே நமக்கெல்லாம் ஆபத் பாந்தவன் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன். எல்லா சந்தர்ப்பத்தையும் நம்ம எல்லா குளறுபடியும் பண்ணிடுவோம், சரி பண்ணுறதுக்கு அவர் ஒருத்தர் வருவார் கை கொடுக்கறதுக்கு. அவரால் மட்டும்தான் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தையும் முடிவெடுக்க முடியும். அப்படி பகவான் வந்தார். அவர் பார்த்தார் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணங்கிறது அவருக்கு புரிஞ்சுது. இந்த சிரசு போய் அது கணபதி ஸ்வரூபத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சிரசு வரணும் அவருக்கு, அப்போ தான் அந்த அம்சமாக இருக்கணுங்கிற வரம் பூர்த்தியாகும். அதுக்காக என்ன பண்ணினார், உடனே தன்னுடைய சுதர்சனத்தை ஏவி எங்கே வடக்கு பக்கமாக தலை வச்சு ஒரு யானை எடுத்துட்டு இருக்கோ அந்த யானையை எடுத்துட்டு வா, அதோட சிரசை இது பண்ணி வெட்டி எடுத்துன்னு வந்துடணும்னு சொல்கிறார். சுதர்சன சக்கரம் தேடிண்டே போய் சரியான ஒரு இடத்துல ஒரு வடக்கு பக்கத்தில் இருக்கிற யானையை பார்த்து அதனுடைய சிரசை வெட்டி எடுத்துன்னு வருது. எடுத்துன்னு வந்த உடனே அந்த சிரசை கொண்டு வந்து மகாவிஷ்ணு இந்த குழந்தையினுடைய தலையில் போர்த்துறார். இந்த இடத்துல போர்த்தின போது அந்த தலை அழகாக சேர்த்து எடுத்து யானை தலை வந்து எடுத்து கணபதிக்கான ஸ்வரூபம் இந்த குழந்தைக்கும் வந்து எடுத்து வரம் பூர்த்தியாக எடுத்து இனிமேல் ஒன்றும் சங்கடம் இல்லை, அந்த குழந்தை உயிரோடு எழுந்துருவான்னு மகாவிஷ்ணு சொல்கிறார். அதே போல் எழுந்துக்கிறான். அப்போ எல்லாரும் சொல்கிறார் ஸ்ரீ மகாகணபதியினுடைய அவதாரமாகவே இந்த குழந்தை வந்தது, இது எங்கள் எல்லாரையும் ஜெயிச்சிருக்கு, யாருமே இங்கே சண்டை போட்டு இந்த குழந்தையை ஜெயிக்க முடியல. ருத்ரர் கடைசியில் சம்ஹாரம் தான் கோபத்தினால பண்ணினாரே தவிர போராடி எல்லாம் ஜெயிக்கலை, எல்லாரோட மேற்பட்டவராக போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவரை விநாயகா, நாயகர்களுக்கெல்லாம் நாயகராக இருப்பார் இவர் அப்படின்னு சொல்லி விநாயகர், உனக்கு மேற்பட்ட யாரும் கிடையாதுப்பா, உனக்கு எல்லா அக்ர பூஜையும் உனக்கும் கொடுக்குறோம் மகாகணபதியை போல அப்படின்னு சொன்னாங்க. இந்த தாற்பயத்தினால தான் நமக்கு பிள்ளையார் சதுர்த்தி பூஜை விதான புஸ்தகத்தை எடுத்து பார்த்தேன்னா பிள்ளையார் பூஜை பண்ணணும், விக்னேஸ்வர பூஜை பண்ணணும். எதுக்குன்னா சித்தி விநாயகர் பூஜை பண்ணுறதுக்கும். இந்த பிள்ளையார் சதுர்த்தியில் பண்ணுறது விநாயகருடைய பூஜை தான். ஆனால் அந்த பூஜை பண்ணுறதுக்கும் யார்கிட்ட அனுப்பியம் வாங்கணும், மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு மகாகணபதி பூஜை பண்ணிட்டு தான் வரணும் இவர்கிட்ட. ஏன் அப்படின்னா மூலவர் அவர் பர்மிஷனோட தான் எல்லாருக்கும் பண்ணணும், இந்த அவதாரத்திற்கும் அது பொருந்தும் அப்படின்னு. இதை ஒட்டி தான் ஒரு விஷயம் சொல்கிறா. முதலா இருக்கிற அவதாரத்தில் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு பிறந்த பொழுது மூத்தவராக இருக்கிறவர் மகாகணபதி, அவருக்கு தம்பி தான் சுப்பிரமணியர். ஆனால் ருத்ரருக்கு அவதாரம் பண்ணும் பொழுது முதல்ல முருகனா இவர் சுப்பிரமணியர் அவதாரம் பண்ணிட்டார். விநாயகர் தம்பி அந்த அவதாரத்தில். நம்ம எல்லா அவதாரத்தையுமே இவர் தான் மூத்தவர்னு நினச்சிக்கிறோம். ஒரு அவதாரத்தில் அவர் அண்ணா, இன்னொரு அவதாரத்தில் அவர் தம்பி. முருகனை விட இவர் சின்னவர் வயசுல. காந்தம் இதை தெளிவாக சொல்றது. முதல்ல சுப்பிரமணியர் அவதாரம் வந்துடுத்து அதில் இந்த கௌரிக்கு ஏன் இந்த வருத்தம் ஜாஸ்தியாச்சுங்கிற காரணத்தை சொல்லும் பொழுதே அதை தான் சொல்கிறார். முருகன் வந்து எங்கேருந்து வந்தார், ருத்ரருடைய நெற்றிக்கண்லேருந்து அவதாரம் பண்ணிட்டார் சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்கு. அப்படி பண்ணினதுனாலே எல்லாரும் என்ன சொன்னாலாம், இவனை சிவகுமாரகா சிவகுமாரகான் தான் இன்னைக்கு நம்ம அந்த பேர் வச்சுட்டு இருப்போம் எல்லாரும், சிவகுமார் சிவகுமார். யாராவது அவரை போய் வந்து கௌரி சுத்தம்னு கூப்பிடுறோமா, அதுவே அவளுக்கு பெரிய வருத்தம். என் சம்பந்தம் இல்லாமல் இவரே உருவாக்கி வச்சுட்டாரே ஒரு குழந்தைய, எனக்குன்னு அந்த குழந்தை இல்லையே, 1000 இருந்தாலும் அது என் குழந்தை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாளேன்னு சொல்லி தான் கௌரிக்கு வருத்தம் ஜாஸ்தியாகி திரும்ப விநாயகர் வந்து பிறந்தார் அப்படின்னு. பெயர்பட்ட மகாகணபதி விநாயகரா அவதாரம் பண்ணியிருக்கார். இது மாத்திரம் இல்லை, அந்த புராணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15-16 அவதாரங்கள் மகாகணபதி. நிறைய க்ஷேத்திரங்கள் பின்ன சந்தர்ப்பங்கள்ல ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம மகாகணபதி அடிச்சுட்டே இருக்காங்க. மகாகணபதி நிறைய லீலைகள் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த புராணம் முழுக்க அவரை பற்றி தான் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் இவா 2 பேருக்குமான வித்தியாசத்தை மட்டும் சொல்லிடணும். வித்தியாசம் சொல்றதுனால இவா ஏதோ வேற வேறேன்னு ஆயிடுறது இல்லை.
ஒரே சுவாமி தான். அவர் ஒரு அவதாரம் எடுத்திருக்கார். எப்படி வந்து பெருமாள் அவதாரம் எடுத்தார், நாராயணனா இருக்கிறவரே ராமனா கிருஷ்ணனா இன்னும் பல அவதாரங்கள் எடுத்தாரோ அது மாதிரி மகாகணபதியா இருக்கிறவர் விநாயகனா அவதாரம் எடுத்தார். அந்த அவதாரத்தை நம்ம பிரபலமா பூஜை பண்றோம் எல்லா இடத்துலையும். அவர் க்ஷேத்திரபாலகரா இருக்கார் இந்த இடத்துல. ஏன் க்ஷேத்திரபாலகரா அவர் வரணும்? க்ஷேத்திரபாலகர்னு சொன்னா இந்த இடத்த காப்பாற்றுறவர்னு அர்த்தம். பொதுவாக க்ஷேத்திரபாலகர்ங்கிற வார்த்தை பைரவரை குறிக்கும் இல்லையா? எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்னு தெரியும். க்ஷேத்திரபாலகர்னா பைரவர். பைரவருடைய ஸ்தானத்துல பிள்ளையார் இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா இவரும் வட்டுக்கர், பைரவரும் வட்டுக்கர். வட்டுக்கர்னா பிரம்மச்சாரி. ரெண்டு பேரும் பிரம்மச்சாரியா இருக்கிறவா. விநாயகாம்சத்தை கணபதி அம்சத்தை படிக்கையே வச்சுருக்காங்க. ஆனால் விநாயகனா வரும்பொழுது அவர் குழந்தையா பிரம்மச்சாரியா இருக்காங்க. அதே போலதான் பைரவரும் இருக்கார். அப்படி பிள்ளையார் நம்மளை காப்பாற்றுறாரு. ஏன் ஆனால் நம்மளாம் யோசிக்கிற ஒரு விஷயம், இந்த கலிகாலத்துல எல்லா சுவாமியும் இருக்கார். இப்பெல்லாம் வந்து ஃபேமஸ். அப்பப்போ ட்ரெண்டில் ஒரு சுவாமி வேற வரா. திடீர்னு வாராகி ட்ரெண்ட் ஆகிடுறா, திடீர்னு பிரத்யங்கிரா ஆகிடுறா, சாய்பாபா ஆகிடுறா. காலத்துக்கு ஒரு சுவாமி ட்ரெண்டில் ஓடுறார். ஆனால் பிள்ளையார் மட்டும் ஏன் கான்ஸ்டன்ட்டாக ட்ரெண்டில் இருக்காருன்னு யாராவது யோசிக்கிறோம்? முழுமுதற் கடவுள். அதனால நம்ம கும்பிடுறோம், கடமைக்கு கும்பிடுறோம், காரியத்துக்கும் கும்பிடுறோம் அவரை. அப்போதானே ட்ரெண்டில் இருக்க முடியும். ஏதோ நமக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காரோன்னு அப்படின்னா அதுக்கு அழகான புராண வாக்கியம் இதோட தான் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த கலிகாலம் எப்படி இருக்குங்கிறத ஒரு வாக்கியத்தை சொல்லுவாங்க. கலவு காப்பழித்த பகுதியே தன்மானுஷ்டான வச்சிட்டே கலவு கஷ்டம் கலவு கஷ்டம் கலவு கஷ்டேதி சாஸ்திரம். கலியில இன்னைக்கு பொழுது ஒரு கஷ்டம், நாளைக்கு பொழுது விட்டா வேற ஒரு கஷ்டம். இன்னைக்கு நீங்க என்னதான் முயற்சி பண்ணி சால்வ் பண்ணா நாளை காத்தால வேற ஒரு கியூர நிற்கும் வந்து. அதுதான் சாஸ்வதம். சுகம் எல்லாம் சாஸ்வதம் இல்லை கலிகாலத்துல. இதுல வேற என்ன வித்திக்கும்? பாப்பைக்க பகுடமாக நிறைய இருக்கும். பாப்பம் தான் நிறைய வரும். தர்மானுஷ்டானம் இருக்கவே இருக்கும். தேடி கொடுக்கணும். எங்கேயாவது யாராவது தர்மத்துல இருக்காளா, அனுஷ்டானம் பண்றாளா, அந்த அளவுக்கு தான் இந்த கலிகாலம் இருக்கும். இந்த கலிகாலத்தில் இவ்வளவு கஷ்டம் இருக்கும், பாப்பம் இருக்கும்னா அதே தப்பிக்க என்ன வழி? ஆசையே ஜஸ்து கதவு சண்டி விநாயகம்னு ஒரு வாக்கியம் சொல்லி முடிக்கிறது புராணம். ரெண்டு பேர் கலிகாலத்துல கூட்ட மனதுக்கு உதவுவா. நம்ம பண்ற அவ்வளோ வாக்கியம் கட்டிக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு தான் மனசு உண்டு. ஒருத்தர் சண்டிகான்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய துர்காம்சம், இன்னொன்று பிள்ளையார் விநாயகருக்கு அந்த மனசு உண்டு. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அவங்களாம் நம்ம ஏதோ சும்மா இல்லை முட்டாள்கள் இல்லைங்கிறத நம்ம இதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். நீங்க எத்தனை கிராமத்துக்கு போங்க, அவாவா பூமிக்கு போங்க, 1000 வருஷமா 100 வருஷமா 200 வருஷமானா தெருவுக்கு பிள்ளையார் கோவில் இருக்கும், மாரியம்மன் காளி கோவில் இருக்கும். இந்த மாதிரி உக்ராம்சமா இருக்கிற அம்பாள் மாரி காளி இந்த மாதிரி அம்பாள்கள் எல்லாரும் சண்டிகாங்கிற ஒரே அம்சத்திலேருந்து வர்றவா தான். அவளுக்கு வடிவங்கள் வேற வேற, ஊருக்கு ஒரு வடிவம் ஒரு பேர் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு வடிவத்துல இருப்பா. ஊர்ல இருப்பா, இந்த எல்ல சுவாமியாவது உட்கார்ந்து இருப்பா. அதை விட்டா பிள்ளையார் தான் அதிகமா இருப்பான். எங்கேயாவது முருகர் கோவில் பெருமாள் கோவில் 22 வைக்கிறோம் நம்ம இவருக்கு தான் வைப்போம். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியா இருக்கார். அந்த பிள்ளையாரை நாம சதா காலமும் பிரார்த்தனை பண்ணி அவருடைய அனுகிரகத்தினால நாம வந்து எல்லா ஸ்ரேயஸையும் அடையணும்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணிப்போம்.